எனக்கு தோல்வின்றது என் லைஃப்ல ஒன்று இருக்கிறத வச்சுப்போம். அந்த தோல்வி எனக்கு வேணான்றதுக்காக தான் வெற்றிக்கு ஆசைப்படுறேன். அப்போ மனிதனுடைய வெற்றியை பத்தி எனக்கு தெரியாது. இறைவன் படைப்புல தோல்வின்னு ஒண்ணு கிடையாது. வெற்றி நிச்சயம் வேத சக்தி. உன் ஆய்க்கும் ஏஐக்கும் சம்பந்தம் இருக்கா? உங்க வீட்டு பாத்ரூம், உங்க வீட்டு பெட்ரூம், உங்க வீட்டு கிச்சன், இது மூணுத்தை யார் வந்து சுத்தம் செய்யணும்? முதல்ல அதை சுத்தம் செய்யுங்க. அதுக்கே எஃபர்ட் எடுக்காத உங்களுக்கு கடவுள் தூக்கி தூக்கி கொடுப்பானான்னு கேட்டா நல்லா கொடுப்பாரு. ஆனா என்னவா கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். 3 மதமும் சொன்ன முதல் விஷயம், உன் மனம் எவ்வாறு இருப்பினும் அங்கு இருக்கும் மனம் மற்றொரு மனத்தை பாழாக்கும். இது குரான்ல இன்னைக்கு சொல்லி, வாசம் இல்லாமல் ஒரு மனிதன் சுவாசம் உள்ளவரை இருக்கதை தவிர்ப்பாய் என்னை நம்பி வருன்றான். தோஷ நிவர்த்திக்கு என்ன பரிகாரம்னு எனக்கு தெரியாது. தோஷமே ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு இதை நீங்க செய்யலாம். மனதை ஒழுக்கத்தில், உடலை இயக்கத்தில். இது செஞ்ச நீ சிவத்தை சித்தத்தில் வை. நான் சொல்ற சிவம் ஐயா, நான் சொல்றது உலகத்தையே படைச்ச மத்தவன் நரேஷனை நம்பாதீங்க. உங்க மனசுக்கு அது ரிலேட்டிவாவது உண்மையா இருக்கான்னு பாருங்க. உங்க மனசுக்கு எது உண்மையா இருக்கோ அது ஆல்மோஸ்ட் உண்மையா தான் இருக்கும். உங்க மனசுல எது நம்பிக்கையா இருக்கோ அது ஆல்மோஸ்ட் பொய்யா தான் இருக்கும். எதையும் நம்பாத, புரிஞ்சுக்க ட்ரை பண்ண, அவ்வளவுதான். அது பொய் சொல்லுதுன்னு அதுக்கு கூசவே இல்லை வாய். ஒருத்தனா பொய் சொன்னீங்கன்னா நீங்க அக்யூஸ்ட், ஃப்ராடு. ஒரு கம்பெனியா பொய் சொன்னீங்கன்னா அது பேர் ஆட், அவ்வளவுதான் சுவிட்ச். இப்போ இதை நான் சொல்லும் போது நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கணும் அவசியம் இல்லை. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. உனக்கு ஒரே வாழ்க்கடா கண்ணு, நீ அதை பார்க்கறத நான் உன தப்பா சொல்லல. இந்த ஆடு இப்ப காடுக்கே வருது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னுவா, எதையும் நீங்க ஃப்ரீயா பேச முடியாது. அவன் எதிர்பார்த்ததை மட்டும் பேசிட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். இவ்வளவுதான் நரேட்டு. இவனாயிருக்கும் முன்னில் சர்வம் அடங்கி இருக்கு. தண்ணி எவ்வளவு இருந்தாலும் குடிச்சாதான் தாகம் தீரும். நான் ஈஸியா சொல்லிடலாம் அகம் பிரம்மாஸ்மின்னு. எல்லாரும் அகம் பிரம்மாஸ்மி தான். ஆனா தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சவன் தான் எடுத்து குடிப்பான். அகம் பிரம்மாஸ்மின்னு உணர்ந்தவன் தான் எடுத்து வாழ்வான். இவ்வளவுதான் விஷயம். இந்த இனிமையான நாள்ல, இந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் வல்ல இறையர் உள்ள, குருவர் உள்ள உங்களை சந்திக்கிற பாக்கியத்தை குருஜி தான் கொடுத்துருக்காங்க. அவர்னால தான் எனக்கு இந்த பாக்கியம். வாழும் மெஞ்ஞானி, உலக மனிதர்களை ஆத்ம யோகிகளாக வழிநடத்துகிற மாபெரும் அறிவியல் மெஞ்ஞானி, அறவியல் மெஞ்ஞானி நம் குருஜி ஆசான்ஜி அவர்களை அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி குருஜி. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்கள் சின்ன திரையில பார்த்துட்டு அந்த பாராட்டு வேற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுடனான கலந்துரையாடல் சமூக வலைதளங்களில் வந்ததுக்கப்புறம் அவர்கள் பார்க்கிற பார்வையும் என் மீது வைத்திருக்கிற அன்பும் இன்னும் பல மடங்கு அதிகமாயிருக்கு. அதற்கு ஒரு ஆத்ம யோகியா நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வாங்க. ஏன்னா அது பெரிய பாக்கியம். அதை நீங்க கொடுத்துருக்கீங்க. இல்லை இவங்க எல்லாருமே கிஃப்டட்னு நான் சொல்லுவேன் குருஜி. ஏன்னா உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், நேரடியாக உங்க பேச்சை கேட்கணும்னு உலகம் முழுக்க அத்தனை பேர் ஆத்ம யோகிகளா தயாரா இருந்தாலும், ஆனா இறைவன் நீங்க இன்னைக்கு இவங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதனால இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். இது நீங்க மாத்தி சொல்றோம். நான் அவங்களை தேர்ந்தெடுக்கல. யாரும் வந்து உட்காந்தாலும் நான் அவங்கள மதிப்பேன். அவங்க தான் பாவம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள்ல இங்க வந்தா என்னவா இருந்திருப்போமோ அதோட நல்லா இருப்போம்னு நம்பி என்ன தேர்ந்தெடுத்து முட்டாள்தனம் பண்ணியிருக்காங்க. அதனால நான் அவங்கள தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நான் அவங்க ஒன்றும் ஐ டோன்ட் ஹேவ் தட். ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்க என்ன தேர்ந்தெடுத்து இங்க வந்திருக்கீங்கன்னா ஐ எம் வெரி ஹானர்ட். பட் நான் யார் வந்தாலும் ஐ எம் அவைலபிள். நீங்க கிணத்துக்கு போறீங்க, அது தேர்ந்தெடுத்து தாகம் தீர்க்குமா? ஆஹா, நான் சொல்ல லாஜிக் புரியுதுங்களா? ஆஹா, ஒருத்தன் ஏதோ வெளியே போறான், ஒரு நல்ல ஒரு மரத்தடியில் போய் உட்காடுறான், அது தேர்ந்தெடுத்து தென்றல் அடிக்குமா அதுக்கு? சொல்லுங்க. இல்ல ஒரு மத்தியான வேலையில சாப்பிட்டு உழைக்காம மரத்துக்குள்ள இருக்கான், காக்கா கக்கா போயிடுது, தேர்ந்தெடுத்து கக்கா எவன் உட்காந்தாலும் மேல போயிட்டே இருக்கான். நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. முதல் முறையா குருஜி ஏதோ ஒரு பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோல எவ்வளவு சிரிப்பும் கைத்தட்டலும் இருக்குமோ அதற்கு இணையான ஒரு சிரிப்பும் கைத்தட்டலும் நீங்க எடுக்கிற வகுப்புகள்ல இருக்கும், உங்களை எடுக்கிற இன்டர்வியூல இருக்கும். அது எப்படி சாத்தியம்னே யாருக்குமே தெரியாது.
அது பார்க்குறவங்கலாம், ஏன்னா எனக்கு ஒரு ஞானம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நாலேஜ் வேறப்பா, அறிவு வேறப்பா, ஞானம் வேறப்பா சொல்லுவீங்க. அது எங்க போய் சேர்ந்துருக்குன்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு சகோதரர் அது காமிக்கிறாரு. ஒரு காய்கறி இருக்கிற அக்கா, அப்பா இது நல்லா இருந்ததுப்பா, இது எனக்கு பிடிக்கும்பா, அடிக்கடி என் பையனை போட்டு காமிப்பான்னு காமிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், எவ்வளவு அழகா நீங்க அதான் அழகா சொன்னீங்க. தண்ணீர் வந்து தேர்ந்தெடுத்து தாகத்தை தீக்கிறது இல்ல, மரம் தேர்ந்தெடுத்து தென்றல் வீசுறது இல்ல. குருஜி சொல்றது, நான் தேர்ந்தெடுத்து யாருக்கும் ஞானத்தை வழங்குவதில்லை, வழங்குகிறேன், வருபவர்கள் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். இதுதான் குருஜி சொல்றாரு. ஒரு வாட்டர் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, ஒரே ஒரு வாட்டர் ப்ளீஸ். நம்ம செஷனில் போயிட்டோம்னு நினைக்கிறேன். உட்காருங்க. நீங்கள் கேஷுவலாக இருங்க, ஏதாவது அப்பப்போ ஆச்சுன்னா அவங்க எடிட் பண்ணிப்பாங்க. எஸ். தண்ணி இங்கே தான் இருக்கு, தாகம் எங்கே இருக்கு? என்கிட்ட இருக்கு. இப்போ என் தாகத்தை நீங்கள் யாராவது தீர்க்க முடியுமா? நான் தாகத்தில் இருக்குன்றது தெளிவாக உங்களுக்கு 100% நான் தாகத்தில் தான் இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சா கூட, இப்போ ஐயா உடனே என் தாகத்தை தீக்கிறதுக்கு என் கிட்ட வந்தாரா இல்லை என் தாகத்தை தீக்கிற பொருள் கிட்ட போனாரா? பொருள் கிட்ட. நான் சொல்றது புரியுதுங்களா? ஓ, குருஜி அப்ப தண்ணி கேட்கல, இது கூட ஒரு கண்டென்ட்டா தான் வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, இப்படிதான் உங்க வாழ்க்கையை நீ பார்க்கணும். அப்ப தாகன்றது யதார்த்தமான உண்மை. இப்ப எனக்கு தண்ணி கொடுத்தாச்சு. இப்ப தண்ணி கொடுத்த உடனே நான் என்ன பண்ணேன், குடிக்காம இந்த பக்கம் அப்படியே வச்சிருக்கேன். வச்சுட்டு திரும்பியும் தாகமா இருக்குன்றேன். அவரால் முடிஞ்சது என்ன பண்ணுவார், மேக்சிமம் இங்க இருக்கிறத எடுத்து என்கிட்ட கொடுப்பார். இந்த வேலையை அவங்க செஞ்சாச்சு. சிறவே நல்லா, அது எந்த குறையும் இல்லை, நிறைவா செவ்வன சிறப்பே செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்ப இன்னும் எனக்கு தாகமா இருக்குன்னா என் தாகம் தீரணும், என்ன வழி சொல்லுங்க? இன்னும் மறுபடியும் கொஞ்சம் எவ்வளவு பேர் வாய்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. மறுபடியும் தண்ணீர் கொடுக்கும் உங்க தாகம் தீர்றதுக்கு. திரும்பியும் கொடுத்துட்டீங்க, 2 பாட்டில வச்சிட்டாங்க. இன்னும் எனக்கு தீரல, அப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப சொல்றேன், தாகமா இருக்கு, என்னதான் தீர்வு? தண்ணி இங்க இருக்கு, நீங்களே எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணணும் இப்ப தாகம் தீர? மறுபடியும் குடிக்கணும், மறுபடியும் குடிக்கணும். இப்ப எத்தனை பாட்டில் ஒரு 8 வச்சாலும் குடிச்சா தீருமா இல்ல வெறும் கையில கிடைச்சா மட்டும் தீருமா? அப்போ உங்க பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா தீர்வு தெரிஞ்சிட்ட அப்புறம் அதை தீர்த்து வைக்க வேண்டியது இறைவன் கடமையா இல்ல இதுதான் தீர்வுன்னு சொல்றது மட்டும் இறைவன் கடமையா? அப்போ எனக்கு தோல்வின்றது என் லைஃப்ல ஒண்ணு இருக்கிறதா வச்சுப்போம். அந்த தோல்வி எனக்கு வேணான்றதுக்காக தான் வெற்றிக்கு ஆசைப்படுறேன். அப்போ மனிதனுடைய வெற்றி பத்தி எனக்கு தெரியாது. இறைவன் படைப்புல தோல்வின்னு ஒண்ணு கிடையாது, வெற்றி நிச்சயம் வேத சத்தியம். உலகத்தில் இருக்க எல்லா அழுக்கான இடத்தையும் பாருங்களேன். ஒரு சாதாரண நீங்க உலகத்தையே மாற்ற வேணாம், அப்படியே குளோபல் வார்மிங், கிரீன், இது எல்லாம் எக்கச்சக்கமா பேசுறாங்க. நான் எல்லாரும் பார்க்கும்போது சாதாரணமா உங்க தெருவை பாருங்க, உங்க வீடை பாருங்க. உங்க வீட்டுல உங்க கண்ணுக்கு அழுக்கு தென்பட்டா அந்த அழுக்க சுத்தம் பண்ண வேண்டியது யார் வேலை? இப்ப நம்ம ஒன்னா உட்காந்து அழுகுறோம், ஐயோ என் செவுரு அழுக்காயிடுச்சு, ஒரே ஒட்டடையா இருக்கு, கீழே கருப்பாம்பூச்சி, மேல வந்து ஸ்பைடரு, என்ன பண்றதுன்னு தெரியல. நேத்து சாப்பிட்டு நிம்மதியா தட்டுல டைனிங் டேபிள் வச்சு போனா ஒரே எறும்பா மூய்க்குது. நான் உழைச்ச காசுல வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தேன், உழைச்ச காசுல நான் போய் மாம்பழத்தை வாங்கிட்டு வந்தேன், சீசன் டேபிள் வச்சா ஒரே ஈயா மூய்க்குது. இப்படியே அழுகுறோம். கூட நான் இன்னும் 2 பேர் அவனும் சேர்ந்து அழுகுறான், என்னப்பா என் வீட்லயும் அப்படிதான் ஈயா மீக்குது, எறும்பா மீக்குது, வீடு ஃபுல்லா ஒரே குப்பையா இருக்குன்னு. என்ன தீர்வதுக்கு? நீ வாழ்ற வாழ்க்கையில நீங்க வீட்டுல இருக்கும் போது தினமும் வீட்டுல குப்பை சேரும். குருஜி குப்பையே சேராம எப்படி வாழ்றது? சூப்பரான ஒரு இடம் இருக்கு, ஓகே, அந்த இடத்துக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, ஓகே, ஆமா சூப்பரான ஒரு இடம் இருக்கு, சொர்க்கம்னு சொல்ல வந்தேன். நீங்க என்ன நினைச்சீங்க எனக்கு தெரியும், எனக்கு சொல்ல வந்தது சொர்க்கம்னு சொல்ல வந்தேன். அதனால நீ மனிதனை கூட குறை சொல்லு, ஏன்னா குறை சொன்னாதான் நீ மனுஷனே. ஆனா உனக்காகவே இந்த உலகத்தை இறைவன் படைச்சிட்டு உன் இடத்த கூட நீ சுத்தமா வச்சுக்க முடியலன்னா இப்ப இறைவனை சொல்வீங்களா? நான் செஞ்ச சாபம் சார், நான் டெய்லியும் காத்தால மலம் கழிச்சுட்டு வந்தேன்னா என்னன்னே தெரியல, நாத்தமா வருது சார்ன்றீங்க. அப்ப இன்னிலிருந்து நான் உங்களுக்கு இந்த வெற்றி நிச்சயம் வேத சத்தியம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பயங்கர பிலாசபிக்கலா பேசுவான், இறைவன் உங்களை காப்பாற்றுவான், இறைவனை நம்புங்க, ஒரு மண்ணும் வேணாம். இறைவனுக்கே பூஜை பண்ற எத்தனையோ பேர் தப்பு செய்யறான். நீ இறைவனை தேர்ந்தெடுப்பியான்னு எனக்கு தெரியாது, ஆனா இறைவன் நம்மளை தேர்ந்தெடுக்கிற மாதிரி வாழ்ந்துட்டா உனக்கு தோல்வியே கிடையாது. எத்தனை பேர்? அப்ப அதுல முதல்ல உங்க வீட்டுல மனசை சுத்தமா வச்சுக்க முடியுதோ இல்லையோ, வீட்டுக்குள்ள பூந்த உடனே நீங்க பயன்படுத்துற பொருள், நீங்க பயன்படுத்துற இடம் மட்டும் சுத்தமா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், நீங்களும் பயன்படுத்துற இடம் மத்தவங்களும் பயன்படுத்துற இடம். அப்ப நீங்க பயன்படுத்திட்ட உடனே மத்தவங்க அதை பயன்படுத்துற நிலைமையாவது வச்சுக்கோங்க, செகண்ட் பாயிண்ட். இது ரொம்ப கஷ்டம். சே ஃபார் எக்ஸாம்பிள்
உங்க வீட்டுல ஒரு 2 வயசு குழந்தை, அது கக்கா போயிடுது. இப்ப அந்த கக்கா போனோடனே வீடு எப்படி, ஐயோ நான் பெத்த பேரன், ஐயோ என் பேரன் கக்கா, அப்படியே சும்மா பக்காவா ஸ்மெல்லா வருதுன்னுவீங்களா? பேரனை பிடிச்ச உனக்கு அதோடைய மலம் பிடிக்குமா பிடிக்காத? என் குலம் வளர்க்கும் அந்த பேரன், அவன் மலம் மணக்கும் சொல்வியா நீ? இல்ல யாரெல்லாம் அந்த சொல்லி கை தூக்குங்க. என் பேரனா எனக்கு உயிர் சார். எது அவனோட கக்கா அவனுக்கு பிடிக்குமா? எதார்த்தமா கேட்கறேன். நீங்க எக்ஸ்ட்ரீமா எங்கேயோ போயிட்டீங்க. எடுத்த உடனே என் நேரம் சரியில்லை, நான் நல்லா இருக்கணும், குருஜி நான் ஜெயிப்பனா தோப்பனா பாக்குறவங்களாம் ஏதாவது ஒரு குருஜி கால கல்லூரி. சாதாரண கொஸ்டின், உங்க சொந்த பேரை இல்ல உங்க வீட்டுல ஒரு 5 வயசு பையன் தன்னுடைய மலத்தை தானே சுத்தம் செய்யறதுக்கு இன்னும் அறிவில்லாத ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த மலத்தை யார் சுத்தம் செய்யணும்? யார் சார் சுத்தம் செய்யணும்? வீட்டுல இருக்கிற பெரியவங்க. நம்ம மலத்தை யார் சுத்தம் செய்யணும்? நாம தான். நம்ம ஆக்சுவலா சுத்தமும் செய்யறது இல்ல. போறோம், ஒரு பிளம்பர் வச்சு கொடுத்து போறாரு, அதுல உங்களுக்கு கிளாஸ்ல போறீங்க, ஃப்ளஷ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஃப்ளஷ் பண்ண. அப்போ நீங்க மட்டும் பயன்படுத்துற பொருள் உங்க ஸ்லிப்பரா இருக்கலாம். வருவீங்க, கைட்டி வைப்பீங்க, சாக்ஸை கைட்டின உடனே வீடே அப்படியே மணக்கும். ஆனா அவன் சிஓவா இருப்பான். நம்ம சாக்ஸ் தானே நாருதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதை எடுத்துன்னு போய் எங்க போடலாம்? அது அலெக்சா போடுமா? அதுவும் ஏஐ போடுமா? உன் ஆய்க்கும் ஏஐக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆனா உலகம் ஒரு நரேட்டிவை செட் பண்ணும், நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க, இனிமேலும் கஷ்டப்பட போறீங்கன்னு. அப்படி ஒரு வாழ்க்கையே கிடையாது. நீங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க உலகத்தையே சுத்தமா வச்சுக்க தேவையில்லை. உங்க வீட்டு பாத்ரூம், உங்க வீட்டு பெட்ரூம், உங்க வீட்டு கிச்சன், இது 3த்தை யார் வந்து சுத்தம் செய்யணும்? முதல்ல அதை சுத்தம் செய்யுங்க. அதுக்கே எஃபர்ட் எடுக்காத உங்களுக்கு கடவுள் தூக்கி தூக்கி கொடுப்பானான்னு கேட்டா நல்லா கொடுப்பாரு. ஆனா என்னவா கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். இதையே நான் பேச தெரியுமா? 3 மதமும் சொன்ன முதல் விஷயம், உன் மனம் எவ்வாறு இருப்பினும் அங்கு இருக்கும் மனம் மற்றொரு மனத்தை பாழாக்கும். இது குரான்ல இன்னைக்கு சொல்லி, வாசம் இல்லாமல் ஒரு மனிதன் சுவாசம் உள்ளவரை இருக்கதை தவிர்ப்பாய் என்னை நம்பி வருன்றான். இந்த டாபிக் நான் இதோட விட்டுறேன். ஏன்னா எதெல்லாம் உன் கண்ட்ரோல்ல இருக்கோ, எதெல்லாம் உன்னால சுத்தம் படுத்தி வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் நீ செய்யும் போதே உன் வாழ்க்கையில நீ கேட்காத அளவுக்கு சொத்தும் சுகமும் வந்து சேரும். 100% சார். இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா ஒரு குருஜி வந்தார், ஏதாவது இப்ப வரைக்கும் கடவுளை பத்தி பேசினார்? சத்தியமா கிடையாது. நல்ல சாஸ்திரப்படி வாழ்ந்த மனிதனுக்கு தான் தெரியும், நீ ஆச்சாரமா இருக்கிறதும் அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறதும் உனக்காக கிடையாது. மனிதனை படைத்த இறைவன் அவனை உணரும்படி மனிதனை மட்டுமே படைச்சான். நீ இறைவனுக்கு நீ எவ்வளவு பூஜை பண்ணாலும், எவ்வளவு நல்லது பண்ணாலும், உங்களோட இருக்கிறவங்களுக்கு அனுகிரகமும் பண்ற மாதிரி புத்தி இருந்தா போதும், உனக்கு எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப தோஷ நிவர்த்திக்கு என்ன பரிகாரம்னு எனக்கு தெரியாது. தோஷமே ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு இதை நீங்க செய்யலாம். இப்ப நம்ம வாழ்க்கையை பத்தி பேசலாம். வாழ்வை நோக்கத்தில் வை. வாழ்வை நோக்கத்தில் வச்சுட்டயா, இப்ப என்னையா பண்றது? வாழ்வை நோக்கத்தில் வச்ச உடனே ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், வாழ்வை நோக்கத்தில் வை, மனதை ஒழுக்கத்தில் வை. வாழ்வை நோக்கத்தில் வை, மனதை ஒழுக்கத்தில் வை. ஒழுக்கத்தில். இது ஏன்னா உடம்பு வந்து ஒழுக்கம் கெட்ட வேலை செய்யவே செய்யாது. இப்ப நான் தண்ணி எடுத்து குடிக்கலாம், இன்னொருத்தன் சரக்கு எடுத்து அடிக்கலாம். இது ரெண்டுமே உடம்பு பண்ணிச்சா மனசு பண்ணிச்சா? மனசுதான். உடம்பு மூலமா அது பண்ணிக்குது. யாருக்காவது புரியுதுங்களா? அப்ப நீங்க முதல்ல வாழ்வை நோக்கத்துல வைக்கணும். நோக்கத்துல வச்சாதான் எனக்கு என்ன வேணும்ன்றது தெரியாது, எதுக்குள்ள வேணும்ன்றது தெரியும். அப்ப எதுக்குள்ள வேணும்ன்றது தெரிஞ்ச உடனே தான் நான் இதுக்கு என்ன செய்யணும், எனக்கு என்ன தேவை, இது ரெண்டுமே தெரியும். அப்ப நான் அடுத்த சீக்கிரம் சொல்றேன், வாழ்வை நோக்கத்தில் வை, மனதை ஒழுக்கத்தில் வை. கொஞ்சம் எல்லாம் சத்தமா சொல்லலாம், மனதை ஒழுக்கத்தில் வை. இப்போ இது சொன்ன உடனே இறைவன் சொல்றான், உடலை ஆரோக்கியமா வைன்னு சொல்லல. ஏன்னா ஆரோக்கியம் எப்பயும் ஆரோக்கியம், உடலை இயக்கத்தில் வைன்றான். உடலை இயக்கத்தில் வை. இது செஞ்ச நீ சிவத்தை சித்தத்தில் வை. சிவத்தை சித்தத்தில் வை. ஏன்னா அடுத்தலே நான் ப்ராமிஸ் பண்றான், வாழ்வை நோக்கத்தில் வை, மனதை ஒழுக்கத்தில் வை, உடலை இயக்கத்தில் வை, சிவத்தை சித்தத்தில் வை. வெற்றியும் வளர்ச்சியும் உன் மகுடமாய் தானே வந்து சேரும். வெற்றியும் வளர்ச்சியும். கடவுளை பத்தின டவுட் இங்க இருக்கு, யாருக்கும் வரக்கூடாது. இந்துக்கு ஒரு கடவுள், முஸ்லீம்க்கு ஒரு கடவுள், கிறிஸ்டினுக்கு ஒரு கடவுள் பேசுறதுக்கு நான் வரல. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு புரிஞ்சதை. மகேஷ் மாதிரி எனக்கு ஒரு தம்பி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எங்க அப்பா வந்து ஒரு 3 பசங்களை பெற்றுக்கிறார்.
இல்லை ஏதோ ஒரு பெரியவர் வந்து 3 பசங்களை பெற்றுக்கிறார். ஓகே, நான் இன்னும் 2 தம்பி, நான் எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கான், தம்பி ஒருத்தர் இருக்கான். அண்ணன் என்ன பண்ணுறான், காலேஜ் போகும்போது எங்கள் அண்ணியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். எங்கள் அண்ணி ஒரு கிறிஸ்டின், சரிங்களா? இப்போ எங்கள் அண்ணன் கிறிஸ்டினாக மாறிட்டார். என் தம்பி என்ன பண்ணுறான், வெளியூருக்கு போய் வேலை செய்யும்போது அங்கேருந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணி முஸ்லீமாக மாறிடுறான். அவனுக்கு குழந்தையும் பிறந்துச்சு, முஸ்லீமாவும் அவன் மாறிட்டான். இப்போ நான் மட்டும் என்ன பண்ணுறேன்னு தெரியல. எங்கள் அப்பா சொன்னாவே நான் இந்துன்னு சொல்லி சுற்றுறேன். இப்போது எங்கள் அண்ணன் கிறிஸ்டினாக மாறிட்டான். ஏன்? எங்கள் அண்ணி. எங்கள் தம்பி முஸ்லீம். இல்லை, எனக்கு ஒன்று ஒரு அக்கா இருக்கா, அவள் யாரையோ ஒருத்தர் கல்யாணம் பண்ண, அவளும் ஒரு இன்னும் புத்திஸ்டாக போயிட்டா. அவள் ஏன்னா கடவுள் இல்லைன்ட்டானுங்க, கர்மா மட்டும் இருந்துட்டானுங்கன்னு அவள் கம்ஃபர்டபுளாக மாறிட்டா. இல்லை விட்டுருங்க, ஏதோ ஒரு வேறு இது மாறிட்டா. இப்போ எங்கள் அப்பா என்ன கொஞ்சம் போது எங்கள் அப்பா இந்துவா இருக்காரு. அவர் இந்து, எங்க அப்பா பிறக்கும் போது அவர் முஸ்லீமா உள்ள கிறிஸ்டின் அவங்க அப்பா சொல்லிட்டாரு, எங்க தாத்தா. இப்ப அவர் என்ன பண்றாரு, இனிமே எங்க அண்ணனை பார்த்து நீ என் பையன் இல்லப்பா, ஏன்னா நீ யாரு கிறிஸ்டின், நான் யாரு இந்து. ஆனா இனிமே நான் உனக்கு அப்பா இல்லைன்னு சொன்னா எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? சரி, ஒத்துங்களா? கை தூக்குங்க. நீங்க சொல்லுங்க மகேஷ், கரெக்ட் தானே? யாருமே ஒத்துக்க முடியாது. நீங்க ஒத்துப்பீங்களா? அப்ப எங்க அப்பன் எங்க அண்ணனுக்கும் யாரு? அப்பா தான், அப்பன் தான். ஆனா தம்பிக்கு இல்லை. எங்க தம்பி தான் முஸ்லீமா மாறிட்டானே. எப்படி? அதுவும் அவருக்கு பிறந்த பையன் தாங்க. ஆனா என் தம்பி முஸ்லீமா மாறிட்டான். இப்ப என் தம்பி முஸ்லீமா மாறின உடனே அவருக்கு இனிமே இவர் அப்பா கிடையாது. யார் அப்பா? அவர்தான் அப்பா. அவர்தான் அப்பாவா? இதுதான் நான் எங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன், அப்பா இனிமே நீ எனக்கு மட்டும்தான் அப்பா. அப்பப்பா நீ அப்பன் இல்லடா. ஏன்னா நீ பெத்துக்கும் போது அவன் இந்து, பெத்துனா அவன் என்ன ஆயிட்டான், அண்ணன் கிறிஸ்டின் ஆயிட்டான். அப்பப்பா நீ அப்பன் இல்லடா, சும்மாறா அப்படின்றது. தம்பி கூப்பிடாரு, டேய் தம்பியை கூப்பிடா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாம், அவன் பர்த்டே வருது. அப்பப்பா நீ அப்பன் இல்லடா, ஏன்னா அவன் என்ன மாறிட்டான். அப்போ எங்க அப்பாவுக்கு பிறந்த எல்லாருமே ஆளாளுக்கு பிடித்த மதத்தை சூஸ் பண்ணா கூட 3 பேருமே எங்க அப்பாவுக்கு தான் பிறந்தாங்கன்னா 3 பேருக்குமே யார் தான் அப்பா? அவர்தான் அப்பா. கலக்குறீங்களே. அப்ப எனக்கு தெரிஞ்சு மதத்துக்கு ஒரு இறைவன் இப்போ வரைக்கும் இல்ல. அதை விட்டு நம்ம பெரிய தண்ட கர்மாந்திர மாதிரி அவன் நம்பிக்கை அவன் ஃபாலோ பண்றான், இவன் நம்பிக்கை இவன் ஃபாலோ பண்றான். நிறுத்து. கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை கிடையாது, அது ஒரு நிஜம். இந்த நிஜம் நீங்க ஒத்துக்க டைம் எடுத்துக்கலாம். இப்ப நீ நம்புறதெல்லாம் கடவுளான்னு எனக்கு தெரியாது, கடவுளை நம்பணும், அதை நம்ம பார்ப்போம். அதனால யார் எந்த மதமா இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு பிறந்த எல்லாருமே அவரோட பிள்ளைங்கன்னு சொல்லும் போது இந்த உலகத்தை படைச்ச இறைவன் யார் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும் எல்லாரும் எங்க அப்பா ஈசன் படைச்ச பசங்க தான். ஸோ அவன் இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், இல்ல மதமே இல்லைன்னு சொல்லட்டும், எல்லாரும் எனக்கு அண்ணன் தம்பி தான், அக்கா தங்கச்சி தான். எத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் கோர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ஒன்றே குலமும். அதனால இது நீங்க ஒத்துக்காம போலாம். நான் சொல்றதே ஒத்துக்காதீங்க, சும்மா திங்க் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல நீங்க உருப்பணும்னா நரேட்டிவ்ஸை நம்பாதீங்க, மத்தவன் நரேஷனை நம்பாதீங்க. உங்க மனசுக்கு அது ரிலேட்டிவாவது உண்மையா இருக்கான்னு பாருங்க. உங்க மனசுக்கு எது உண்மையா இருக்கோ அது ஆல்மோஸ்ட் உண்மையா தான் இருக்கும். உங்க மனசுல எது நம்பிக்கையா இருக்கோ அது ஆல்மோஸ்ட் பொய்யா தான் இருக்கும். எதையும் நம்பாத, புரிஞ்சுக்க ட்ரை பண்ண, அவ்வளவுதான். வெற்றி நிச்சயம், வேத சத்தியம் இந்த செஷன்ல குருஜி யாருடைய நரேஷனையும் நீ நம்பாதன்னு சொன்னீங்க. ஆனா நம்மளை சுத்தி நரேஷன் தான் குருஜி நடந்துட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல எப்படி நம்பாம நம்ம வாழ்க்கையை கொண்டு போறது? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்பி சொல்றேன், இந்த பிரசன்ட் ஏஜ் ஒரு பயங்கரமான மாயையில சிக்கிக்குச்சு, யங்ஸ்டர் சரியில்லை அப்படிலாம் சொல்லும் போது நான் அதை ஒத்துக்கவே இல்லை. கடவுள் படைப்புல கிளாசிபிகேஷன் ஆஃப் ஏஜஸ்லாம் கிடையாது. ஸ்டோன் ஏஜ், அடுத்து அப்படியே அடுத்து உடனே இண்டஸ்ட்ரியல் ஏஜ் வந்துச்சு, அடுத்து மாடர்ன் ஏஜ், இப்போ எங்க நிக்குது, டிஜிட்டல் ஏஜ்ல நிக்குது. சார் 2026 பிறக்கிற குழந்தைங்க மகேஷ், 2026 பிறகு 2086 ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் 4 வருஷம் அது கிடைக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து இன்ட்ராக்ஷன், எக்ஸ்போஷர், எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு பிறந்த குழந்தை கிடைக்கும், ஆனா அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கிடைக்கவே தெரியாது. நம்ம சொல்லுவோம் அலாமரு ஏதோ சொன்னோன்னே கேட்டு பண்ற மாதிரி, அதை இது பண்ணா அழக்கூடாது. அடுத்து இன்ட்ராக்ஷன், ஏதோ பேசணும், என் கண்ணு அப்படியே செல்லக்குட்டி எப்படி பிறந்திருக்கு பாரு அப்படின்னு. அந்த குழந்தைக்கு நல்ல வேலை வாய் இருக்காது, இதுங்களா போய் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு 5 நிமிஷத்துல அந்த குழந்தையோட ஃபியூச்சரே முடிச்சிருவானே. புரியுதுங்களா? அப்படியே ஒரு எடுத்து பார்ப்போம், அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கணும், செம்ம டென்ஷனா இருக்கு, எங்க அப்பா மாதிரி இருக்கேன், நான் எவ்வளவு அழகா இருக்கு. உடனே அதுக்கு ஒரு ராசி வச்சிருவான், எதுவுமே அதுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அதுக்கு ஒரு ராசி வச்சிருவான், அப்பா இது யார் தெரியுமா? சிம்ம ராசி. இது யார் தெரியுமா? இது ஒரு கால்குலேட்டர் சொல்லுவான்.
இது எல்லாமே அது ஒருத்தன் சொன்னோன்னே கேட்கும். என் பேர் என்ன தெரியுமா, என் பேர் எனக்கு வச்ச பேர் என்ன, எது வச்சிருப்பான், அபிஷேக்னு வச்சிருப்பான், இல்லை ஏதோ ஒன்று நரேஷன் வச்சிருப்பான், இல்லை ஏதோ ஒன்று கிங் காங்னு வச்சிருப்பான். எவனுக்கெல்லாம் அந்த பேர் தானே அதுக்கு. இப்போ நீ யாருப்பான்னு கேட்டா ஸ்கூலில் போனால் சொல்லுவோம், நான் நரேஷ், நான் கிங் காங், நான் இமாயுன், நான் அக்பர், ஏதோ சொல்லிக்க வேண்டியதான். எல்லாமே இன்னொருத்தன் சொன்ன நரேட்டிவ் தான். நீங்க அதை பிடிச்சிரு, நான் அதுதான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணினே இருப்பீங்க ஞானம் வர வரைக்கும். இது உங்களால மாற்றவே முடியாது. ஆனா அறிவுன்னு வந்துருச்சுன்னா எத்தனை வருஷமா யாரும் உங்களுக்கு சொன்னாலும் நீங்க கஷ்டப்பட்டு மாத்திக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், நீங்க வாழ்ற காலத்துல உங்களை விட நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இந்த உலகத்துல ஒரு ஜீவன் இருக்குன்னா அது உங்க அம்மா அப்பா தான். இதுல மாற்றமே கிடையாது, 200%. ஆனா உங்களை அவங்க தான் நல்லா வச்சுப்பாங்களான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. அவங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு செஞ்சு கொடுப்பாங்க. யார் எடுத்து தண்ணி குடிக்கணும்? இப்போ வேற லெவல் வந்துடும். நரேட்டிவ்ல இருக்க அழகே அதான். ஒருத்தனா போய் சொன்னீங்கன்னா நீங்க அக்யூஸ்ட், ஃப்ராடு. ஒரு கம்பெனியா போய் சொன்னீங்கன்னா அது பேர் ஆடு, அவ்வளவுதான் சுச்சமும். நான் ரீசெண்டா ஒரு சர்ஜன் கிட்ட பேசினேங்க. குருஜி எங்களுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது, நேரா வந்தாங்க, ஒரு டிவி ஆடே சொல்றேன். அது வந்து டாப் 10 டீ, நான் அந்த பிராண்டை சொல்ல மாட்டேன், டாப் 10 டீ டிவியில் வர ஆடு. அந்த ஆட்ல அவர் காட்டுறாரு, கீரை ஜூஸ் குடிக்கிறீங்க, அடுத்து என்ன கேரட் ஜூஸ் குடிக்கிறீங்க, வீட்டு வைத்தியம் உங்களுக்கு செட்டே ஆகாது. நீங்க இந்த டாப் 10 கிரீன் டீயோட சயின்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க தொப்பெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு பாப்பா வந்து தொப்பையை காமிச்சுன்னு, தொப்பை இல்லாம. இப்ப அதுக்கு எப்படி தொப்பை குறைஞ்சது? டாப் 10 டீயை குறைஞ்சதால தொப்பை குறைஞ்சது. மனசாட்சியோட சொல்லுங்க, உங்களுடைய அடிவயிறு குறையறதுக்கு வெறும் அந்த டீயை குடிச்சா குறையுமா? குறையாதானே? டீயும் குடிக்கணும், கூட கண்டு சாப்பிட கூடாது. மைண்ட் வாஷ் சத்தமா பேசு. டீ புரியுதுங்களா? இப்போ மொத்த தேயிலை தோட்டத்தை சாப்பிட்டாலும் குறையாது, எனக்கு தெரியும் அந்த மாதிரி. அப்ப டீ அந்த இப்ப சொல்லுங்க, அது உண்மையா? என்ன ஒரே கேள்விதான். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு அது பதில் தெரியும்? உண்மையா பொய்யா? பொய். யாருக்கெல்லாம் பொய்ன்னு தெரியும்? கை தூக்குங்க. இத்தனை பேர் எதிர்க்க டிவியில ஒரு பொய் இருக்கு, அவனை நீங்க எதாவது பண்ண முடியுமா? ஏன்னா அவன் ஃப்ராட் இல்ல, நீங்க பார்த்தது ஆடு. நான் சொல்றது புரியுதுங்களா? இதே நான் உங்களை உட்கார வச்சு சொல்றேன், நீங்களா உருப்பிடுவீங்கன்னு. ஏமாத்துறாங்க இந்த ஆளு. மூடுன்ற நம்மள வந்து நல்லா இருக்கும்னு சொல்றான். எனக்கு நேரமே சரியில்லை, எனக்கு எவ்வளவு கஷ்ட காலம். சனி உச்சத்துல இருக்கு, ஜென்ம சனி வேற, குரு வேற நீச்சத்துல போயிடுச்சு, சுக்கிர வேற 5ஆம் வீட்டுல இருக்கு, ராகு பக்கத்து வீட்டுல இருக்கு. எப்படி நான் எப்படி 7.5 சனி இப்பதான் பூந்து இருக்கு. யாருக்கு சொல்லுவாங்க? சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் சொல்வீங்க தான் நான் சொன்னேன். கற்பாம்பூச்சி உங்க வீட்டுல பூந்துருக்கா, இல்ல நீங்க கிளீன் பண்ணாதால வந்துச்சா? கிளீன் பண்ணாதனால வந்துச்சு. சூப்பர். அந்த ஒட்டலை பாக்குறீங்களே சிலந்தி, அது உங்க வீட்டுல பூந்துருக்கா இல்ல கிளீன் பண்ணாதால வந்துச்சா? கிளீன் பண்ணாதனால தான் வந்துச்சு. சூப்பர். இப்ப எந்த தசை நடந்தா இதெல்லாம் வராது? குருவே உச்சமா இருந்தாலும் கிளீன் பண்ணாத வீட்டுல இது ரெண்டும் வரும், கரெக்டா? அப்ப எதுவுமே உச்சமா இருந்தாலும் சுத்தமா இல்லாத மனசுல துன்பம் வரும். இவ்வளவுதான் மேட்டர். அப்போ இந்த நரேட்டிவ் எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு பல் டாக்டர் வராங்க, ஒரு அழகான ஒரு டாக்டர், கோட்லாம் மாட்டினி. இதை நீங்க வாக்குனீங்கன்னா உங்களுக்கு கூசவே கூசாது. அது பொய் சொல்லுதுன்னு அதுக்கு கூசவே இல்லை வாய். இப்போ இது நான் சொல்லும் போது நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கணும் அவசியம் இல்ல. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. உனக்கு ஒரே வாழ்க்கடா கண்ணு, நீ அதை பார்க்கறத நான் உன தப்பா சொல்லல. இந்த ஆடு இப்ப காடுக்கே வருது. இந்த ருத்ராட்ச கோட்டையை போட்டங்க, என் பையனுக்கு கல்யாணமே 5 வருஷமா நடக்கல, இப்ப 2 பேரோட ஓடி போயிட்டான், 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டான். அதோ அடுத்து பல நாள் எனக்கு தீராத நெஞ்சு வலி. இந்த ருத்ராட்சத்தை போட்ட உடனே என் நெஞ்சு வலி எல்லாம் எங்க போச்சுனே தெரியல. அப்படி உன்ன அந்தமா தொழில ஒரே நஷ்டம். அதை பூஜை பண்ணி இந்த சாமி டால், அந்த சாமி பேரை சொல்லல, ஏன்னா சிலருக்கு பக்தின்ற பேர்ல ஏதாவது முட்டாள்தனத்துல சுத்திடுவாங்க, நம்ம சொல்லி எதுவும் வர தேவையில்லை. அதை ஒன்றே போயினா சிந்தூர் அப்படிதான், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னுவான். எதையும் நீங்க ஃப்ரீயா பேச முடியாது. அவன் எதிர்பார்த்ததை மட்டும் பேசிட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? இவ்வளவுதான் நரேட்டிவ். இப்ப நீ நம்புறது நரேட்டிவான்னு ரிலேட்டிவான்னு தெரியாத வரைக்கும் நரேட்டிவ் நம்பலாம். ஏன்? உனக்கு 0 நாலேஜ். ஐயா எனக்கும் 0 நாலேஜ் பிறக்கும் போது. ஆனா ஒரு ஆமைக்கோ இல்ல ஒரு கிளிக்கோ இல்ல ஒரு புழுக்கோ எல்லாத்துக்கும் தனக்கான அறிவு இருக்கும்.
எக்ஸ்ட்ரீமா இருக்கும். இறைவன் படைப்புல உலகமே அப்படியே தர்மத்தின்படி நடக்குதுன்னா அந்த அறிவாற்றலின் படி நடக்குது. எதுபடி? அறிவாற்றல் படி. அதுக்கு அப்படி ஒரு அறிவாற்றல் இருக்குன்னே தெரியாது, அதோட உயிராற்றலா மட்டும் இருக்கு. அப்ப எல்லா மிருகத்துக்கும் எல்லா மரத்துக்கும் என்ன தவிர்த்து மண்ணுக்கு உட்பட தன்னை தான் உயர்த்தி கொள்ளும் ஆற்றலாய் உயிராற்றலாய் இறைவன் படைச்சிருக்கான். அதுக்கு நரேட்டிவே கிடையாது. அதுக்கு என்ன கிடையாது? நரேட்டிவே கிடையாது. எனக்கு என்னை எது கெடுக்குமோ அதவே நான் விரும்புற மாதிரி ஒரு மனசை செஞ்சிருக்கான். ஞானம் இல்லைன்னா அதுக்குதான் வாழ்வை நோக்கத்தில் வை மனதை. நீங்க அந்த அந்த மனதை ஒழுக்கத்தில் வை வந்த உடனே எனக்கு எது தேவைன்னு தெரியுதோ இல்லையோ, எது தேவையில்லையோ அதை நான் புறக்கணிக்க முடியும். என்ன பண்ண முடியும்? புறக்கணிக்க முடியும். இங்க இருந்து நான் சேலம் போனோம், எவ்வளவு நேரம் ஆகும்? 5 hours. இப்ப நான் அடுத்த லெவலுக்கு வரேன். எவ்வளவு நேரம் ஆகும்னாங்க? 5 மணி நேரம். இப்ப நான் இவங்க சொன்ன எல்லாரும் எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? ஏன்னா நான் அப்படியே 50 hours ஒத்துப்பீங்களா? சத்தியமே கிடையாது. கோயம்புத்தூருக்கு 7 மணி நேரம், சேலத்துக்கு 5 மணி நேரம். புரிஞ்சுங்களா மகேஷ்? இப்ப எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? ஏன்னா நான் போயிருக்கேன், அதே டைம் எனக்கு ஆயிருக்கு. கை தூக்குங்க. இப்ப நான் இதே கொஸ்டினை கேட்கறேன். நான் சேலமுக்கு போறேன், 20 kilometer ஸ்பீட் per hour போறேன். 5 மணி நேரத்துல போவனா மாட்டேனா? 5 மணி நேரத்துல போவனா மாட்டேனா? முடியாது. எஸ்ஸா நோவா? நோ. எஸ்ஸா நோவா? நோ. அடுத்து 40 kilometer per hour போறேன், 5 மணி நேரத்துல போவனா மாட்டேனா? நோ. பாருங்க, இது ஒரு குருஜி பண்ற வேலை இல்ல. ஏன்னா நீங்க ஏன் முன்னாடி உட்காந்துருவே, நீங்க எல்லாம் அப்படியே உபநிஷத்தை கேட்க வந்த சாதகர் மாதிரியும் அடுத்த விவேகானந்தருக்கு காம்படிஷனா வர ஞானி மாதிரியும் நினைச்சு நான் பாட்டுக்கு அப்படியே உச்சக்கட்ட ஞானத்தை பேசணும்னு வச்சுக்கோங்களேன். சிவனாயிருக்கும் முன்னில் சர்வம் அடங்கி இருக்கையில் எவனாயிருப்பினும் எதுவாயிருப்பினும் எங்கேயும் எப்போதும் அச்சமோ ஐயமோ உன் மனதில் இயங்க இனி வாய்ப்பில்லை. விபத்து, ஆபத்து, கஷ்டம், நஷ்டம், ரோகம் இவை அனைத்தும் உன்னை விட்டு நிரந்தரமாய் விலகிச் செல்லும். அபாயம் என்பது உனக்கு அறவே இல்லை. அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் உணர்வதற்கும் புரிவதற்கும் எதிர்கொள்வதற்கு மட்டுமே இனி உன்னோடு. ஆனா சிவனாயிருக்கும் முன்னில் சர்வம் அடங்கி இருக்கை. தண்ணி எவ்வளவு இருந்தாலும் குடிச்சாதான் தாகம் தீரும். நான் ஈஸியா சொல்லிடலாம் அகம் பிரம்மாஸ்மின்னு. எல்லாரும் அகம் பிரம்மாஸ்மி தான், ஆனா தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சவன் தான் எடுத்து குடிப்பான். அகம் பிரம்மாஸ்மின்னு உணர்ந்தவன் தான் எடுத்து வாழ்வான். இவ்வளவுதான் விஷயம். இப்போ வாங்க, சென்னையில இருந்து போனா நீங்க சொன்ன 5 hours சேலம் போக முடியுமா? முடியாதா? அப்ப நீங்க சொன்னதே இமிட்டேஷன், லிமிட்டேஷன், டிபிட்டேஷன். சொன்னாலே ஒரு ஸ்பீடு. இப்ப நான் சொல்றேன் 80 kilometer per hour சேலம் 5 hours போலாமா இல்லையா? அப்ப சொன்ன உடனே நீங்க எல்லாருமே காமனா கார் ஓட்டினா ஒரு ஸ்பீடு. நான் சேலம்க்கு இங்க இருந்து போனா எவ்வளவு நேரம் ஆகும் தான் கேட்டேன். கார்ல போனான்னு கேட்கல, பைக்ல போனான்னு கேட்கல, சைக்கிள்ல போனான்னு கேட்கல, ஸ்பீட சொல்லல. ஆனா நீயே என்ன பண்ணிட்ட? 5 hours போயிடுவேன், 5 hours போயிடுவேன். இது யாரோட தப்பு? அப்ப எதை செஞ்சாலும் திறன்பட திட்டமிட்டு செய்யும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் தேவையே வாழ்வை நோக்கத்தில் வை. இப்ப நான் சொல்றேன், எனக்கு சேலம் இமீடியட்டா போயாகும். அங்க ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி நடக்குது. எனக்கு ஒரு டாக்டர் ஃபோன், ஐயா நீங்க நேரிலே வந்து பிளஸ் பண்ண குருஜி, நீங்க வந்தாலும் இல்ல உங்க ரிக்வயர்மெண்ட் அங்க தேவை குருஜி, எனக்கு உட்காந்து உங்களோட உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும், ஏன்னா பெரிய ஒரு சர்ஜரி. நான் எனக்கு மினிமம் எனக்கு டைம் வந்து 4 hours தான் இருக்குன்ற. 80 போனா 4 hours போயிடலாம். இப்ப நான் 4 hours முன்னாடி போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். செக் பண்றேன், ஃபிளைட் டைமிங் கிடைக்குது. இப்போ நான் ஃபிளைட்டை சூஸ் பண்ணுவேனா காரை சூஸ் பண்ணுவேனா? வாழ்வை காலத்தின் நிலையை அறிந்து எனக்கு வரும் வெற்றியினை காலத்தை தேர்ந்தெடுக்காமல் செய்வோருக்கு காலத்தால் இறைவன் உன்னை தேர்ந்தெடுக்காத நிலை வரும். ஏன்னா காலன் படைப்பில் காலமே சிறந்த செல்வம் என்று உணர்ந்தோருக்கு உயிர் உள்ளவரை சிவமும் செல்வமும் உன்னை நீங்காமல் இருக்கும். அடுத்த உன் குலம் நிச்சயம் செல்வம். இது நடக்கும் நடக்காதுன்ற ஞானம் உங்ககிட்ட இருக்கும்போது இந்த உலகமே உனக்கு அது நடக்கும் நடக்காதுன்னு சொல்லட்டும், சொல்லாம போட்டோம். ஆனா யார் வந்து உனக்கு நடக்காது கிடைக்காதுன்னு சொன்னாலும் இறைவன் என் கூட இருக்கும்போது எனக்கு நடக்கும்ன்ற ஒரு புரிதல் உனக்கு வந்துருச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு ஆளு. எப்ப உனக்கு ஞானம் இல்லையோ 10 பேர் செய்யறது உண்மையா இருக்குமோ நீயே நம்பிடுவ. போல செய்தல் தான் உன் முதல் சாபம். போல செய்தல் தான் உன் முதல் சாபம். ஆனா ஞானம் வந்து உன்னை இறைவன் செய்யறான், உன்னை ஆளச் செய்தல் தான் என் முதல் கடமை. ஏற்கூட்டி சீர் செய்து உழுதநலம் ஒன்றே உழுதோருக்கு உழைத்த பின்னே உயர்வு தரும். திறன்பட திட்டமிட்டு செயல் செய்யும் முன்னே ஈசனை தொழுத மலம் ஒன்றே வாழ்வில் வெற்றி பெறும்.
விவேகானந்தரும் சாய்பாபாவும் ஜோசியத்தை நம்புறவன் வீணா போவன் எழுதிய வச்சிட்டாரு. அவரோட டீச்சிங் ஒருத்த கூட பேச மாட்டான். அதெல்லாம் நீங்க தோக்கடிக்கிற மாதிரி சாய்பாபா ஜோதிட நிலையம். தப்பெல்லாம் சரி மாதிரி பேசுற இந்த உலகத்துல நீங்க இங்க 4 பேரை சரியா வாழ்றதுக்கும் உலகத்தை திருத்துறதுக்கும் வரல. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் சிறப்பான உலகமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. இந்த உலகம் சிறப்பா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இறைவன் இருக்கும்போது நீ இந்த உலகத்துல சிறப்பா வாழலாம், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஐயா, நான் சிறப்பா வாழ்றதுக்கு எதெல்லாம் அவாய்ட் பண்ணும்? தீவினை அகற்று, பேதமை